இமாச்சல பிரதேச விபத்தில் சிக்கி 8 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்ட வெற்றி துரைசாமியின் உடலுக்கு சென்னை சிஐடி நகர் இல்லத்தில் பல்வேறு தரப்பினரும் மரியாதை செலுத்தி வருகின்றனர். அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், யாரெல்லாம் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள்? வெற்றி துரைசாமியுடைய உடலுக்கு தற்போது அஞ்சலி செலுத்துவதற்காக அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் எல்லாம் அவருடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக சற்று நேரத்தில் முதலமைச்சர் மற்றும் தமிழக ஆளுநர் நேரில் அஞ்சலி செலுத்த உள்ளார்கள். சற்று முன்பு அவருடைய வெற்றி துரைசாமியுடைய உடலானது சிஐடி நகர் இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அங்கு பொதுமக்களுடைய அஞ்சலிக்கு, அதே போல முக்கிய தலைவர்கள், அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் அஞ்சலிக்கு எல்லாம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதல்வர் வர இருக்கிறார். வந்து மறைந்த வெற்றி துரைசாமியுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி அவருடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்ல இருக்கிறார். அதே போல தமிழக ஆளுநரும் ஆர்.என். ரவியும் இன்னும் சற்று நேரத்தில் வந்து நேரடியாக அஞ்சலி செலுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவரும் சசிகலா, அதே போல அதிமுகவுடைய முன்னணி தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலானோர் வந்திருக்காங்க. ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் வெற்றி துரைசாமியுடைய இறுதி அஞ்சலியில அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கார்கள். வெற்றி துரைசாமியுடைய இழப்பு என்பது பெரிய இழப்பாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சிறிய வயதுல இது போன்ற ஒரு விபத்தில் சிக்கி அகால மரணம் அடைந்திருக்கிறார். அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியோ மட்டுமல்லாமல் அவருடைய இறுதி நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக கைதை துரைசாமியுடைய ஆதரவாளர்கள், அது மட்டுமல்லாமல் அவரோடு நெருங்கிய நண்பர்கள், அதிமுகவுடைய கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள், அது மட்டுமல்லாமல் மற்ற கட்சியுடைய நிர்வாகிகள் அனைவரும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வந்திருக்கார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதலமைச்சர் வர இருக்கிறார். அவருடைய கான்வாய் வரக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தமிழக ஆளுநரும் இன்னும் சற்று நேரத்தில் வருகிறார். ஆளுநர் மாளிகையிலிருந்து அவர் அங்கிருந்து கிளம்பி விட்டதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் எல்லாம் அஞ்சலி செலுத்தியப்பட்டு ஏறக்குறைய ஒரு மணி நேரம் இந்த அஞ்சலியானது இங்கு நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் பின்னர் கண்ணமாப்பேட்டை சுடுகாட்டில் வெற்றி துரைசாமியுடைய உடலானது தகனம் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் அங்க செய்யப்பட்டிருக்கிறது. ஊர்வலமாக இந்த வெற்றி துரைசாமியோட உடலானது இந்த கைது துரைசாமியோட இல்லத்திலிருந்து அடுத்த சாலையில் தான் கண்ணமாப்பேட்டை சுடுகாடு இருக்கிறது. ஏறக்குறைய ஒரு 20 நிமிடம் 25 நிமிடம் தற்பொழுது ஊர்வலமாக அங்கு சென்றடைவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சாலையில தற்பொழுது போக்குவரத்தும் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான சைதாப்பேட்டை பகுதி மக்கள், அதே போல டி நகர் பகுதி மக்கள், கைதை துரைசாமியால் ஏற்கனவே அவருடைய ஆதரவாளர்கள், கட்சியுடைய நிர்வாகிகள் என அவருடைய நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் என பலரும் வந்து காலை முதலே காத்து கிடந்து தற்பொழுது வெற்றி துரைசாமியுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். காலையில வெற்றி துரைசாமியோட நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய நடிகர் அஜித் அவருடைய இல்லத்திற்கு சென்று கைது துரைசாமி உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தினருக்கு நேரில் சென்று தன்னுடைய ஆறுதலை தெரிவித்து வந்தார். சினிமா பிரபலங்கள், முக்கியமான பிரபலங்களும் இங்க வந்திருக்கார்கள். இந்த நேரத்தில் நடிகர் விஜய் கூட இங்க வர இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. வெற்றி துரைசாமி பலரிடம் நெருங்கி பழகி இருக்கிறார். சிறிய வயதிலேயே இது போன்ற ஒரு விபத்தில் சிக்கி உயிரிழந்திருப்பது அனைவரையும் துயரத்தில் ஆழ்த்திருக்கிறது. சினிமாவில ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான தயாரிப்பாளராக இருந்திருக்கிறார். இமாச்சல பிரதேசத்துக்கு சென்றிருப்பது கூட ஷூட்டிங் திரைப்படத்திற்கு லொகேஷன் பார்ப்பதற்காக தான் சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. ஏறக்குறைய 8 நாட்களாக அந்த சட்லஜ் நதியில அவருடைய உடலை தேடி வந்த நிலையில் நேற்று அங்க இருக்கக்கூடிய கடற்படையுடைய வீரர்கள் அவருடைய உடலை மீட்டு உடற்கூறு பரிசோதனை செய்யப்பட்டு விமானம் மூலம், தனி விமானம் மூலம் இன்று பிற்பகல் சென்னை கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து வெற்றி துரைசாமியுடைய வீடு ராஜமங்கலத்தில் இருக்கிறது. அங்கு சென்று உறவினர்களுடைய அஞ்சலி செலுத்திய பின்பு அங்கு சடங்குகள் எல்லாம் செய்யப்பட்டு தற்போது ஊர்வலமாக அங்கிருந்து வெற்றி துரைசாமி சிறிய வயதில் வளர்ந்த இந்த சிஐடி நகர் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கார். அவருடைய உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான தலைவர், அரசியல் கட்சி தலைவர் எல்லாம் நீண்ட நேரமாக அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக காத்திருக்கிறார்கள். சசிகலா கைது துரைசாமியோடு நெருக்கமாக பழகியிருக்கிறார். அவர் அஞ்சலி செலுத்தி தற்பொழுது கைது துரைசாமிக்கு அவருடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன், நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் பொன்னையன், சட்டமன்ற உறுப்பினர்கள் பொள்ளாச்சி ஜெயராமன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின், அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள், இந்த பகுதியுடைய நிர்வாகிகள் என பலரும் கலந்திருக்காங்க. ஏறக்குறைய சிபிஎம், சிபி இடதுசாரிகள் கட்சியினுடைய
தலைவர்கள் எல்லாம் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கார்கள். கைதை துரைசாமி மனிதநேய அறக்கட்டளை என்ற பெயரில் பலரை கல்வியில் பலருக்கு உதவி செய்து பல்வேறு பதவிகளுக்கு வருவதற்கு பெரிய உதவி செய்திருக்கிறார். அது போன்ற அரசு அதிகாரிகளும் இங்க வந்து அஞ்சலி செலுத்தி அவருக்கு ஆறுதல் செல்லக்கூடிய நிகழ்வுகளை நாம் நேரடியில் பார்க்கிறோம். அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. பலருக்கு கல்விக்கு உதவி செய்திருக்கிறார். கல்வியில் கல்வி தந்தை என்ற பலரால் போற்றப்பட்டிருக்கிறார் கைது துரைசாமி. அந்த மனிதநேய அறக்கட்டளை வாயிலாக பல்வேறு சமூக சேவைகளை செய்திருக்கிறார். வெற்றி துரைசாமி அதே அறக்கட்டளைக்கு நிர்வாக இயக்குநராக நிர்வாக அரங்காவலராக இருந்தார், பணியாற்றினார். அது மட்டுமில்லாமல் சினிமாவில் தயாரிப்பாளராக வர வேண்டும் என்ற ஒரு முனைப்புல ஒரு வளரும் தயாரிப்பாளராகவே பல முக்கிய படங்களுக்கு தயாரிப்பு செய்வதற்கான பணிகள் எல்லாம் மேற்கொண்டிருக்கிறார். அதற்காக பல முக்கிய நடிகர்களோடு அவர் நட்பு வட்டாரத்தில் இருந்திருக்கிறார். பலருக்கு உதவி செய்திருக்கார் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இங்க இருக்கக்கூடிய அவரோட பழகியவர்கள் இங்க இருக்கவர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம நேரடியில் பார்க்க முடியாது. வெற்றி துரைசாமி எனக்குரிய ஒரு 43 வயதில் உயிரிழந்திருப்பது ஒரு பெரிய துயரத்தை ஏற்படுத்தியது. கைது துரைசாமிக்கு பலரும் தங்களுடைய இரங்கலை தெரிவித்து ஆறுதலை தெரிவித்து அவரை தேற்றக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. கண்ணீர் விட்டு அவருடைய உறவினர்கள் கதறி அவருடைய உடலை பார்த்து அழுகக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த சடங்குகள் முடிவடைந்திருக்கிறது. அடுத்த கட்டமாக அஞ்சலிக்கு பின்னர் இங்கிருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக சென்னை மாநகராட்சி அனைத்து ஏற்பாடுகளையும் கண்ணமாப்பேட்டையில் இருக்கக்கூடிய சுடுகாட்டில் தகனம் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே காலையிலே சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் ராதாகிருஷ்ணன் வந்து இந்த பணிகள் எல்லாம் குறித்து நேரடியாக ஆய்வு செய்தார். சற்று முன்பு அவரும் வந்து அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கார். அரசு அதிகாரிகள், IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள் உள்ளிட்ட பல முக்கிய துறையைச் சேர்ந்த அதிகாரிகளும் நேரடியாக கைது துரைசாமிக்கு ஆறுதல் செல்வதற்காக வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த இங்க இருக்கக்கூடிய அஞ்சலி நிகழ்வுகள் எல்லாம் முடிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனக்குரிய ஒரு மணி நேரத்துல இங்க இருந்து வீட்டிலிருந்து இந்த ஊர்வலமானது இறுதி ஊர்வலமானது புறப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த சாலையில் தான் கண்ணமாப்பேட்டை சுடுகாடு அமைந்திருக்கிறது. அங்கு தகனம் செய்வதற்கான